இந்த தடவை என்ன தெய்வத்தை வழிபாடு செய்யலாம் அப்படின்னா, இந்த தடவை பஞ்சமுக ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு மிகச்சரியான ஏற்றத்தையும், மாற்றத்தையும் தரும். முடிஞ்சா பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோயில் எங்கேயாவது பக்கத்துல இருந்தா போயிட்டு வாங்க. இல்லாட்டி பஞ்சமுகத்துல ஆஞ்சநேயர் இருக்கக்கூடிய ஃபோட்டோவ இந்த 1 மாசம் டிபியா வச்சுக்கிட்டு, இல்ல உங்களுடைய வால்பேப்பர வச்சு டெய்லி அடிக்கடி பார்த்துட்டே இருங்க. உங்க வீட்டுக்கு பக்கத்துல கூடிய ஏதோ ஒரு அனுமன் கோவில்ல போயிட்டு ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்க. வியாழக்கிழமை, வியாழக்கிழமை துளசி மாலை குடுத்து நீங்க வந்து அனுமனை வழிபாடு செய்து விட்டு வந்தால், இந்த 1 மாதங்கள் வல்லமையை குடுக்கக்கூடிய தன்மையை அனுமன் உங்களுக்கு அற்புதமாக வழங்குவார். ஓகே. இந்த தடவ நீங்க என்ன பார்ப்பீங்க அப்படின்னா, மிதுன ராசிக்காரங்க இந்த தடவ முதல பார்ப்பீங்க. முதலையா? எஸ். முதல்ல பார்ப்பீங்க. நெறைய இடத்துல முதல்ல பார்ப்பீங்க. முதல்ல வீடியோ உங்க கண்ல படும். இல்ல முதல்ல உங்க கண்ல படும். இல்ல நீங்களே முதல்ல பண்ண போவீங்க. இல்ல ஏதோ ஒண்ணு முதலையோட கனெக்ட் ஆகும். குரோக்கடைலோட கனெக்ட் ஆகும். ரொம்ப ஸ்ட்ராங்கா நீ இருக்கணும் அப்படின்னு சொல்றதுக்காக நேரமாகத்தான் இந்த முதலை பார்த்தல் என்பது உங்க கண்ணில் பிரபஞ்சம் காட்டக்கூடிய சமிக்கைகளாக இருக்கும். நெறைய 555 நம்பர் பார்ப்பீங்க இந்த தடவ. பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. 555 நம்பர் பார்க்கும்போது உங்களுக்கான புதிய வாய்ப்புகள் வரப்போகுது. எத குறித்தும் கவலைப்படாத. இது இப்படியே இருக்க போறதில்ல. மாறப்போகுதுன்னு சொல்லக்கூடிய அமைப்பாகத்தான் இந்த 555 பார்த்தது என்பது அது வண்டியில கிடைக்குமோ, இல்ல நேர்ல பார்ப்பீங்களோ, இல்ல வந்து உங்களுடைய ரூபா நோட்ல கிடைக்குமோ, ஏதோ ஒரு அமைப்புல 555 அப்படின்ற எண் உங்க கண்ணில் படும். படும்போது தெரிஞ்சுக்கங்க, நீங்க தெய்வத்துடைய ஆசீர்வாதத்துல தான் இருக்கீங்க. எந்த குறையும் இல்ல. இந்த 1 மாதம் தான். அதுக்கப்புறம் எல்லாமே சரியா போகுது. ஓகே. ஸோ மிதுன ராசிக்காரர்களுக்கு முன்னுக்கு வரக்கூடிய காலகட்டமாக கொஞ்சம் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டிய காலகட்டம், முதலீட்டில் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாகவும் இனிதே மலர காத்திருக்கிறது.